எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் முருகனுக்கு 6 வாரங்கள் 6 நெய் தீபம் ஏற்றுற முறையை பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே அகல் விளக்கை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். நேரம் கிடைக்கும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு ஸ்டார் கோலம் இருக்கிற ஸ்டிக்கரை எடுத்திருக்கேன். வழக்கமாக அரிசி மாவில் தான் நான் கோலம் போட்டுக்குவேன். இந்த ஸ்டிக்கர் ரீசெண்டாக தான் வாங்கினேன். இது அழகாக இருக்குன்னு இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலேயே கண்டிப்பாக நீங்கள் அரிசி மாவில் ஒரு ஸ்டார் கோலமும் போட்டுக்கோங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு 6 தீபத்தையும் 6 பக்கமாக பார்க்குற மாதிரி வைங்க. ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு தீபம் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. நடுவில் நீங்கள் வேல் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வேல் இல்லைன்னா ஒரே ஒரு பூ மட்டும் வச்சு விட்டுடுங்க. விளக்குக்கு சுற்றியுமே பூ வச்சுருங்க. இன்றைக்கி நான் அரளிப்பூ எடுக்கலை, சாமந்தி பூ தான் வச்சுருக்கேன். வேலுக்கும் மறக்காமல் பூ வச்சுக்கோங்க. இந்த விளக்கு நாம் ஏற்றுறதுக்கு காரணம், நாம் நினச்சது கண்டிப்பாக 6 வாரத்தில் முருகன் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் தான். வெத்தலைப்பாக்கு, பழம், நீங்கள் எந்த பழத்தை வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள் வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த முருகர்கிட்ட ஒரு விளக்கேற்றிட்டு இந்த 6 தீபத்தையும் விளக்கேற்றுங்க. குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க, திருமண தடையாக இருக்கிறவங்க, வேலை வேணும், நிரந்தர வேலை வேணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக 6 வாரம் 6 நெய் தீபம் முருகனுக்கு ஏற்றி வழிபடுங்க. வெறும் விளக்கு மட்டும் ஏற்றிட்டா கிடச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக அது எதுவுமே நடக்காது. நீங்கள் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கீங்க, அதுக்கான தடைகள் வருது அப்படின்னும்போது அந்த தடையை நீக்கிற ஒரு வழிபாடாக இந்த வழிபாடு கண்டிப்பாக அமையும். 6 தீபத்தையும் ஏற்றி வச்சுட்டு உங்களால் முடிஞ்சால் கந்த சஷ்டி கவசம் ஃபுல்லாக பாடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்ச முருகர் பாடலை பாடிட்டு மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக எல்லா தடையும் அகலும். நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.